வணக்கம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். நாம அன்றாடம் பேசுற மொழியிலிருந்து ஏன் சுவாசிக்கிற காத்து வரைக்கும் எல்லாத்தையுமே சில கண்ணுக்கு தெரியாத அதிகார அமைப்புகள் எப்படி கட்டுப்படுத்துதுன்னு இந்த விளக்க உரையில தரவுகளோட அலச போறோம். சட்டம், சுற்றுச்சூழல் நெருக்கடிகள் இதையெல்லாம் பத்தி நாம பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம பார்க்க போற தரவுகள் நம்ம சமுதாயத்தை பார்த்து ஒரு அடிப்படையான ரொம்பவே முக்கியமான தத்துவ கேள்வியை முன்வைக்குது. அது என்னன்னா, நாம ஏன் அதிகாரத்தை பார்த்து கேள்விகளே கேட்கறதில்ல? இந்த கேள்விக்கான பதில தேடி இன்னைக்கு நாம 5 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். அவசர சட்டங்கள், மொழி மற்றும் கல்வி, தரவரிசைக்கும் சிந்தனைக்குமான முரண்பாடு, திருப்பூர் நெருக்கடி, அப்புறம் தலைவர்களுக்கான உண்மையான மரியாதை. இந்த 5 விஷயங்களை கடந்து போய் உண்மையான விடுதலைக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். முதல்ல அதிகாரமும் அவசர சட்டங்களும். இந்த அமைப்போட உச்சத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். நமக்கு தெரியாமலேயே சில நேரங்கள்ல சட்டங்கள் எப்படி உருவாக்கப்படுதுன்னு பாப்போம். இங்கே ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஆர்டிகிள் 123 நாடாளுமன்றத்துல எந்த விவாதமும் இல்லாம அவசர சட்டங்களை கொண்டு வர இந்த சட்டம் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் கொடுக்குது. இது பார்லிமெண்ட் கூடாதப்ப போடப்பட்டு திரும்ப கூடின 6 வாரங்களுக்குள்ள காலாவதியாகிடும். இது சாதாரண நடைமுறைகளை எப்படி பைபாஸ் பண்ணுதுன்னு இந்த தரவுகள் தெளிவா காட்டுது. இப்போ இத கொஞ்சம் கவனிங்க. சில உடனடி நெருக்கடிகளுக்கு இப்படி சட்டுன்னு சட்டம் கொண்டு வரது கண்டிப்பா தேவைப்படலாம். ஆனா மறுபக்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எந்த விவாதமும் நடத்தாம பைபாஸ் செய்யப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கடுமையான விமர்சனமும் இதுக்குள்ள இருக்கு. சரி, அடுத்ததா மொழி அரசியலும் கல்வியும். நாம வளரும்போதே இந்த அதிகார அமைப்பு எப்படி நம்ம கட்டுப்படுத்துதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 22. 2003ஆம் வருஷத்தோட 92வது சட்டத்திருத்தம் நம்ம 8வது அட்டவணையில அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளோட எண்ணிக்கைய 22ஆ உயர்த்துச்சு. கேட்க நல்லா இருக்குல்ல? ஆனா இந்த அங்கீகாரம்லாம் பெரும்பாலும் வெறும் பேப்பரோட சரி அப்படிங்கறத இந்த தரவுகள் சுட்டிக்காட்டுது. ஏன்னா இங்க ஒரு அப்பட்டமான முரண்பாடு இருக்கு. ஒரு பக்கம் 22 மொழிகளுக்கு அங்கீகாரம், ஆனா மறுபக்கம் என்ன நடக்குது? 1963ஆம் ஆண்டின் அதிகாரப்பூர்வ மொழிகள் சட்டம், அப்புறம் UGC நெட் மாதிரியான முக்கியமான தேர்வுகள். இதெல்லாம் நம்ம கல்வி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை இந்தி, ஆங்கிலம்னு 2 மொழிகளுக்குள்ள மட்டும் சுருக்கிடுது. தமிழ் மாதிரியான மொழிகள்ல இந்த தேர்வுகளை முழுமையா எழுத முடியாதுங்கிறது தான் இங்கே இருக்கிற நிதர்சனம். இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம பள்ளிக்கூடங்கள் கூட இந்த ஆதிக்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறதில்ல. ஏன்னா அரசு கட்டுப்படுத்துற பாடத்திட்டத்துக்குள்ள அவங்க சிக்கியிருக்காங்க. அங்க சிந்திக்கிறத விட சொன்னதை அப்படியே கேட்கிற மாணவர்களுக்கு தான் மதிப்பு அதிகம். பசங்களை வெறும் மார்க் வாங்கும் மெஷினா மாத்துறது தான் நோக்கம். அதிகாரத்தை கேள்வி கேட்டா அது ஒழுக்கமின்மை, மீறினா அங்கீகாரம் ரத்தாகிடுங்கிற பயம். இதுதான் நிஜம். மூணாவதா, தரவரிசைக்கும் சுதந்திரமான சிந்தனைக்குமான முரண்பாடு. இப்போ நாம ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டுக்கு வரோம். நம்ம கல்வி முறை கேள்வி கேட்கறத தடுக்குதுன்னா, அப்புறம் எப்படி நம்ம கல்வி நிறுவனங்கள் உலகளாவிய தரவரிசையில இவ்ளோ பெரிய இடத்தை பிடிக்குது? இப்போ இந்த அளவீடுகளை பாருங்க. சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி நிறுவனங்கள் எப்படி முன்னேறுதுன்னா, அவங்க ரிசர்ச், இண்டஸ்ட்ரி இன்கம், காப்புரிமை மாதிரியான டெக்னிக்கல் விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்துறாங்க. ஆனா இங்கதான் ஒரு தெளிவான எச்சரிக்கை வருது. ஒரு காலேஜ் உலக அளவுல ரேங்கிங்ல டாப்ல இருக்கலாம், ஆனா அதுக்காக சமூக அநீதிகளை தட்டி கேட்கிற துணிச்சல் கொண்ட குடிமக்களை உருவாக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. புள்ளி விவரங்கள் வேற, சுதந்திரமான சிந்தனை வேற. அடுத்தது திருப்பூர் நெருக்கடி, வளர்ச்சியும் இயற்கையோட சீற்றமும். மதிப்பெண்களையும் இலக்குகளையும் நோக்கி நாம ஓடுற இந்த குருட்டுத்தனமான ஓட்டம் நம்ம சுற்றுச்சூழலை எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கலாம். திருப்பூர் மாதிரியான ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப் பார்க்கும்போது ஒரு துயரமான முரண்பாடு நமக்கு தெரிய வருது. ஒரு பக்கம் நேரமே பணம் அப்படிங்கிற மைண்ட் செட், கடுமையா வேலை வாங்குறாங்க. மறுபக்கம் என்னன்னா, பிழைப்புக்கான அந்த ஓட்டத்துல அரசியலமைப்பு உரிமைகளும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் காங்கிரீட் காடுகளுக்குள்ள அப்படியே புதஞ்சிடுது. இது எப்படி நடக்குதுன்னு இந்த ஸ்டெப்ஸ் தெளிவா காட்டுது. எக்ஸ்போர்ட் டார்கெட்டை முடிச்சே ஆகணும்னு ஒரு பயங்கரமான பிரஷர். அதனால தொழிலாளர் சட்டங்கள், சுற்றுச்சூழல் விதிகள் எல்லாத்தையும் காத்துல பறக்க விடுறாங்க. இது நம்ம நொய்யலாறு மாதிரி இயற்கையை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு இன்னைக்கு வெப்பநிலையை நம்மளால வாழவே முடியாத அளவுக்கு உயர்த்திடுச்சு. இது எவ்ளோ பெரிய சோகம் பாருங்க. இயற்கைய அழிச்சு நாம பணம் சம்பாதிக்கிறோம், ஆனா அதே இயற்கையோட சீற்றத்திலிருந்து தப்பிக்க நாம சம்பாரிச்ச பணத்தை வச்சு ஏசி வாங்குறோம். பகுத்தழிவும் சட்ட விழிப்புணர்வும் இல்லனா நம்ம பண ஆசை நம்ம சொந்த வீட்டையே சுட்டரிச்சிடுங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. கடைசியா தலைவர்களுக்கான உண்மையான மரியாதை. சரி,
இவ்ளோ பெரிய சட்ட, கல்வி, சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு எதிரா ஒரு சாதாரண குடிமகன் எப்படிதான் போராடுறது? இப்போ இங்க பாருங்க, அம்பேத்கர், பெரியார் மாதிரி தலைவர்களோட சிலைகளுக்கு வெறுமனே மாலை போடுறது ஒரு அடையாளத்துக்கான சடங்கு தான். அதனால எதுவும் மாறிடாது. அவங்களுக்கு நாம செய்யற உண்மையான மரியாதை என்னன்னா, அவங்களோட சித்தாந்தங்களை முழுசா புரிஞ்சுகிட்டு அத நாம நம்ம ஆயுதமா கையில எடுக்கிறது தான். இந்த தரவுகள் 2 சக்தி வாய்ந்த ஆயுதங்களை நமக்கு காட்டுது. சமூக அநீதிகளை எதிர்த்து போராட அம்பேத்கர் நமக்கு அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கவசத்தை கொடுத்தார். அதே சமயம் பெரியார் நமக்கு பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு கூர்மையான வாளை கொடுத்தார். அம்பேத்கரோட சட்டப்புரட்சிய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம வெறும் புத்தகங்களை படிக்கணும்னு மட்டும் அவரை நினைக்கல. சம உரிமைக்காக அரசியலமைப்பையே உருவாக்கினார். தீண்டாமையை ஒழிக்க சட்டப்பிரிவு 17ஐ பயன்படுத்தினார். பெண்களோட உரிமைக்காக இந்து கோட் பில்லை முன்னெடுத்தார். கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய் அப்படிங்கிற அவரோட வார்த்தைகள் சட்ட விழிப்புணர்வை பயன்படுத்தி இந்த சிஸ்டமை உடைக்கிறது தான் குறிக்குது. அதே போல பெரியாரோட பகுத்தறிவு புரட்சி. நம்ம மக்கள் மன அளவுல அடிமையா இருக்கிறத உடைக்க அவர் போராடினார். சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சார். கண்மூடித்தனமான மூட நம்பிக்கைகளை எதிர்த்தார். முக்கியமா பெண்களை வீட்டு அடிமைத்தனத்தில இருந்து மீட்க போராடினார். எல்லாவற்றையும் ஏன் அவரையே கூட பகுத்தறிந்து கேள்வி கேட்கச் சொன்னார். கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய் அப்படிங்கிற அம்பேத்கரோட வழியையும், உன் அறிவுக்கு சரின்னு படுறது செய் அப்படிங்கிற பெரியாரோட வழியையும் நம்ம ஆழமா உள்வாங்கிறப்போ மட்டும்தான் இந்த அதிகார அமைப்பை கேள்வி கேட்கிற தகுதிய ஒரு குடிமகனா நம்ம முழுமையா அடைய முடியும். இந்த விளக்க உரையை முடிக்கும்போது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்கிறேன். நாளைக்கு நீங்க எந்த பாலையை தேர்ந்தெடுக்க போறீங்க? வெறும் சிலைக்கு மாலை போடுற கூட்டத்துல ஒருத்தரா இருக்க போறீங்களா? இல்ல உங்களோட உரிமைகளையும் பகுத்தறிவையும் பயன்படுத்தி சிஸ்டத்தை பார்த்து கேள்விகள் கேட்க போறீங்களா? நீங்களே முடிவிடுங்க.